நண்பர்களுக்கு வணக்கம். குரு லக்னத்தில் இருந்தால், லக்னத்தில் குரு இருப்பது ஒரு முழு சுப கிரகம் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் இவர்கள் மேன்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பார்கள். அப்போ இவர்கள் சுய முன்னேற்றத்தின் மூலியமாக, சுய முயற்சியின் மூலியமாக நல்ல உயரங்களை அடைவார்கள். தனவான்களாக இருப்பார்கள். ஆண் வாரிசு இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதாவது அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும், நீசமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஆண் வாரிசுகளை கொடுப்பார். ஏன்னால் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு திக்பலம் பெற்றவர் எனக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி தனக்காரகன், இவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அளவு பணத்தை இவர்கள் நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். இவர்களுக்கு எல்லோரும் நல்லவராக, எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டியாக இவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். தனித்த குருவை விட இன்னொரு கிரகத்துடைய சேர்க்கை மிகவும் நன்மைகளை கொடுக்கும். அப்போ குரு பகவான், அதாவது தனக்காரகன் புத்திரக்காரகன் என்கிற குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருப்பது, சந்திரனோடு சேர்ந்திருப்பது, சூரியனுடைய பார்வையில் இருப்பது, நேருக்கு நேராக இருப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த ஐஸ்வர்யங்களை தன் வாழ்க்கையில் அடைந்தே தீருவார்கள். இப்போ குருவுடைய இணைவு இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்திருப்பது நன்மைகளை கொடுக்கும். தனித்த குரு என்ன செய்வார் அப்படின்னா, தனித்த குரு சில மைனஸ்களையும் கொடுப்பார். அதாவது பிடிவாதக்காரராக இருப்பார். தான் நினைத்தது தான் சரி என்பதை அவர் பிடிவாதமாக நிற்பார். நான் சொல்வது தான் சரி என்று வாதாடுவார். அப்போ இந்த மாதிரியான சில பிடிவாத குணங்களையும் இந்த தனித்த குரு கொடுப்பார். அதே மாதிரி எல்லோரும் உலகத்தில் நல்லவர்கள் என்று நம்பி பொருளாதார ரீதியாக ஏமாறக்கூடியவர்களும் இவர்கள்தான். இப்போ இவர்கள் பொருளாதாரத்தில் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குவது, இதெல்லாம் தனியாக குரு இருக்கிறார் லக்னத்தில் என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.